உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதனை 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 ஏசையா ஆராதனை ஆராதனை. Thank you Jesus. ஆராதனை ஆராதனை. அந்நிய பாஷை பேசுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. திமகதரலரக பகா ஷிபகதரலரா ஹபகதரலரக பகா சிதரகபா மைனதனே நேமா அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண வைப்பா. Thank you பா. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அம்மா அம்மா கத அப்புறம் எழுப்பற ஒரு 5 நிமிஷம். பாபா கதரலரக பகா சேதரே ஹபகதரா ஹபகதரலரக பகா ஏபகதுரலரக பகதரா சதரக பகதரலரக பா சிக்கமகதரலரக பா சேதரே கபகதரலரக பகா சேதரே கமகதரா இமகதரலரக பகா சேபகதரா ஏசையா 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 உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாளாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாளாகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், ஜீசஸ் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, ஆமென். உம்மாளாகாதது எதுவும் இல்ல. இன்றைக்கு கடைசி நாள், நவம்பர்ல 30ஆம் தேதியில் ஆண்டவர் 1-2 வசனங்களை உணர்த்தினாரு. அந்த மத்தேயு 14:30 இந்த வசனங்களை 1-2 வசனங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசி உற்சாகப்படுத்த விரும்புகிறார். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டார். காற்று பலமாய் இருக்கிறதுனால ஒரு பயம் அந்த அருமை மகனுக்கு பேதுருவுக்கு. அப்ப அவன் ஏறெடுக்கிறான் பாருங்க, என்னை காப்பாற்றும். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும். உடனே இருக்கான். ஆமென். உடனே இயேசு கையை நீட்டினா பிடித்தார். ஏன்பா சந்தேகப்பட்டாய் அப்படின்னா ஏன் பயப்பட்டாய்? அதான் அர்த்தம். ஹalleluya, ஹalleluya. thank you அப்பான்னு சொல்லுங்க. ஒருவேளை உங்க வீட்டுல உங்க எதிர்காற்று பலமா இருக்கலாம், பிரச்சனை பெருசா இருக்கலாம், ஒரு பயம் உங்களை ஆட்கொள்ளுது. இந்த வருஷம் எப்படி முடியுமோ, இன்னும் 1 மந்த் இருக்குன்னு உங்களை நோக்கித்தான் நீங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எதுக்கு இந்த மாலை நேரம் வந்தீங்க? ஆண்டவரே என் குடும்பத்தை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும், என்னை ரட்சியும். அப்படி கூப்பிடுகிற உங்களுக்கு தான் நல்ல செய்தி. கையை பிடிச்சிட்டார், நம்புறீங்களா? கரம் பிடித்து பயப்படாதன்னு சொல்லி தொடர்ந்து
பேதுருவை கடல்ல நடத்தினாரா? ஆமென். நடக்க வச்சாரா? ஆமென். போட்ல ஏற வச்சாரா? ஆமென். உங்க வாழ்க்கையில கரை சேருவோம். ஆமென். கடல்ல நடப்போம். கடல்ல நடப்போம். இந்த உலகம் தான் ஒரு கடல் போல. எஸ். ஆமென். இந்த உலகம் ஒரு கடல். திடீர்னு இந்த பாருங்க, நேத்து பயங்கர மழை, இன்னைக்கு ஒண்ணும் காணா. ஆமென். திடீர்னு பிரச்சனை வருது. ஆனா இந்த கடல்ல நடக்க வைக்கிறதுக்கு ஆமென். நம்ம இயேசு கைய பிடிச்சிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கைய பிடிச்சிட்டாரு. கையை பிடிச்சிட்டாரு. கைய பிடித்து பிடித்து நம்மை நடக்க வச்சு நடக்க வச்சு கரை சேர்க்கிறார். கரை சேர்க்கிறார். படகிலே ஏற்றி படகிலே ஏற்றி கரை சேர்க்கிறார். கரை சேர்க்கிறார். அதனாலதான் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை ஏசையா ஆராதனை Thank you, அப்பா. தேங்க்யூ அப்பா. ஆராதனை ஆராதனை. நான் உணர்றேன். பயப்படாத, பயப்படாத. பயந்த பேதுருவ வலது கையை பிடிச்சு நான் சொல்றேன், பயப்படாதேன்னு. பயப்படாது. ஏசாயா 41:13 எழுதி இருக்கிறா. ஆமென். உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து கரத்தை பிடிச்சிட்டாரு. ஆமென். பயப்படாத, பயப்படாத. பயப்படாத, பயப்படாத. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Thank you அப்பா. பயமில்ல, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. அப்படி சொல்லுங்க. பயமில்ல, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஆமென். ஆமென். இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. சொல்லுங்க. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெயம் உண்டு. ஜெயம் உண்டு. இயேசு நாமத்திலே ஜெயம் உண்டு. ஜெயம் உண்டு. இயேசு நாமத்திலே ஜெயம் உண்டு. ஜெயம் உண்டு. இயேசு நாமத்திலே. பயமில்ல, பயமில்லையே, ஜெயம் ஜெயம். ஜெயம் தானே. இந்த பாட்டு வந்த கதையே எப்படின்னா, அந்த ஐசக்கு பயந்து போய் இருக்கிற போது இரவில் ஆண்டவர் தோன்றி அவர் சொல்லுவார் 26:24. ஆமென். ஆதியாகமம் 26:24. அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்றாரு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நீ பயப்படாதே, பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், கூட இருக்கிறேன். என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இத ஒரு நாள் இரவுல ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு. ஆமென். எனக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்த இரவு தூக்கம் இல்லாம கொஞ்சம் போராடும் போதுதான் இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்து, ஆமென், காலையில ஒரு பாட்டோடு எழும்பினேன். ஆமென். பயம் இல்ல, பயம் இல்லையே, ஜெயம். இதான் அந்த பாட்டு தானே. ஓ பயம் இல்ல, இல்லையே, 3, 4. ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஆபிரகாமின் தேவன்
உங்களோட இருக்கிறாரு. என்னோடு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னோட இருக்கிறார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் சொல்லுங்க, என்னோட இருக்கிறார், என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, ஆமென். தோற்று போவதில்லையே. இப்ப எல்லாரும் உற்சாகமா ஜெயம் உண்டு இந்த வருஷத்துல, ஜெயம் உண்டு வருஷ கடைசியா நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. திரும்ப ஒரு விஷயம் சொல்லுங்க, ஜெயம் உண்டு உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, நாமத்திலே. glory glory, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, glory, பயமில்ல பயமில்லையே, ஆமென். ஜெயம் ஜோரா கைதட்டி எசையா, சந்தோஷமா கைதட்டு. இயேசையா, இயேசையா. எல்லா பயமும் போன்னு சொல்லுங்க, ஆமென். எல்லா பயம் எல்லா பய ஆவியும் அவுட், வெளியிலே போ. பயம் ஒரு ஆவி, பயமுறுத்துது. நான் ஜெயம் எடுப்போம் சொல்லுங்க, ஜெயம் எடுப்போம். அதனாலதான் இதே 30-31 இப்ப முதல்ல 14-30-31 பார்த்தோம். அதே 10 மத்தேயு 10-30-31 அதே 30-31 அதுல ஆண்டவர் ஆதலால் பயப்படாதிருங்கள் 31 சொல்லுவார். என்ன ஆதலால் அந்த 10-30 இருக்கு, என்ன 10-31 ஆதலால் இருக்கா? ஆமென். ஆதலால் பயப்படாதிருங்கள். 10-30 என்ன இருக்கு? உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? உங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். உங்க பிரச்சனையை அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தாய் தன் மகளை ஆமென் தலையில சரி பண்ணும் போது மடியில வச்சுதான் சரி பண்ணுவா. ஆமென். நம்ம கர்த்தர் நம்ம அவரை மடியில வச்சு நம்ம முடிய என்றாரு. ஆமென். சொல்லுங்க, ஆமென். மடியில வச்சு முடிய சரி பண்றாரு, சரி பண்றாரு, வாழ்க்கையை சரி பண்றாரு, வாழ்க்கையை சரி பண்றாரு. அதனால் வருது அடுத்த வசனம். ஆமென். ஆனா அடைக்கலாங் குருவியே அவர் பாதுகாக்கிறார். அடைக்கலம் குருவிக்கு அடைக்கலம் கொடுக்கிறவரு. ஆமென். உங்க இந்த கருவிக்கு அடைக்கலம் கொடுப்பாம இருப்பார். ஆமென். அடைக்கலம் குருவிக்கு அடைக்கலம் கொடுக்கிறாரு. அடைக்கலம் குருவிக்கு அடைக்கலம் கொடுக்கிறாரு. அடைக்கலம் குருவியை விட நீங்க எவ்வளவு மேலானவங்க. ஆமென். அதனாலதான் பயமில்ல பயமில்ல, பயப்படாத. ஜெயம் வருஷ கடைசியா கடைசி மாதம் வருது. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. க்ளோரி. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஆமென். ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு.
இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜோரா கைதட்டி இயேசையா, glory, 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 இயேசையா, glory, மகிமை, 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 இயேசையா, மகிமை. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசையா, Thank you, Thank you, அப்பா. Amen. Amen. கடைசியா சங்கீதம் 30 மறந்துட முடியாது. கைதடி 30 சங்கீதம். Amen. ஒரு அருமையான துதி சங்கீதம். ஆமென் சொல்லுங்க. Amen. இந்த 30வது தேதி அன்றைக்கு அந்த பக்தன் பாருங்க, கர்த்தாவே என் சத்துருக்கள் மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடி கையை பிடிச்சு தூக்குனாரா? ஆமென். பேதுரு மூழ்கும் போது கையை பிடிச்சு தூக்குனாரா? ஆமென். அப்படி தூக்கினபடியால நான் உம்மை போற்றுவேன். இதுதான் இந்த மாதமெல்லாம், டிசம்பர் மாதமெல்லாம் துதி சொல்லுங்க, துதி துதி போற்றுங்க, போற்றுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. காரணம் என்ன? கையை தூக்கிட்டாரு. ஆமென். உங்க வாழ்க்கையில கையை பிடிச்சிட்டாரு, தூக்கிடுவாரு, நீ மூழ்க மாட்டா, பேதுரு மூழ்க போனார்ல, நீ மூழ்க மாட்டா. பிரச்சனை ஒண்ணு மூழ்கடிக்க முடியாது. நீ நடப்பாய். சொல்லுங்க, பிரச்சனை மேல மிதிப்பா, மிதிப்பாய். இதனாலதான் சிங்கத்தின் மேலும் வெறியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவா. மிதிக்கிறோம், ஆமென். ஜெயிக்கிறோம், ஜெயிக்கிறோம். பயப்படாத, 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 பயப்படாத. அதுக்கு தான் பக்தன் உம்மை போற்றுகிறேன் ஆமென் சொல்லலாம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. கை தூக்கிட்டாரு, கை தூக்கிட்டாரு. அடுத்து ஏன் போற்றுகிறார், ஏன் துதிக்கிறாரா? என்னைய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டு என்னை நீர் குணமாக்கினீர். glory, கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசையா, glory, 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 glory. இயேசையா, கபகதல கரக யக்கபகதரலர கபகதர சக்கபகதர ஏமகதரலர கபகத இயேசையா, குணமாக்கின துதிக்கிறேன். இந்த வருஷமெல்லாம் உங்களை சுகத்தோட காப்பாத்தினாரா? ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சுகமா இருப்பது அவருடைய தயவுதான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் போராடுறாங்க வியாதியில. உங்களை போராட விடல, அப்படி போராடி ஜெயிச்சிட்டீங்க. ஆமென். இப்ப அந்த வியாதி இருந்தாலும் இந்த வசனத்தை சொல்லுங்க, உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன், என்னை நீர் குணமாக்குவி. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அப்போ இந்த மாதமெல்லாம் நாம டிசம்பர் மாதமெல்லாம் நன்றி எதுக்கு அதிகம் சொல்லணும்னா, சுகம் கொடுத்தவரு, கேன்சர்ல இருந்து சுகம் கொடுத்தவரு, பிள்ளை சொல்லுவா, பிரச்சனையில இருந்து என்னை படுக்க விடல, கையை பிடிச்சு தூக்கிட்டாரு, சுகம் தந்தா, எதிரி மேற்கொள்ள விடல, எதிரினா பிசாசு, உங்களை மேற்கொள்ள விடல, நோய் மேற்கொள்ள விடல. அதனால அந்த பக்தன் சங்கீதத்தை எப்படி முடிக்கிறான் பாருங்க கடைசியா, கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். கைதட்டுங்க பார்க்கலாம். முதல்ல துதிப்பேன் சொன்னவன் எப்படி முடிக்கிறாரு பாருங்க, என்றென்றைக்கும் துதிப்பேன். இந்த மாதமெல்லாம் துதிப்பேன் சொல்லுங்க. இந்த மாதமெல்லாம், டிசம்பர் மாதம், இந்த வருஷமெல்லாம் துதிப்பேன். எனக்கெல்லாம் நான் அனுபவத்துல சொல்றேன், பயம் ஏதாவது கவலை வந்தா துதியை கூட்டிடுவேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நன்றியை கூட்டி, செய்த நன்மைக்கு நன்றி அப்பா, அவர் என்னென்னலாம் இந்த தோட்டத்துக்கு நன்மை செய்தார் அதெல்லாம் நினைச்சு நன்றி சொல்லுவேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். குடும்பத்துல என்னெல்லாம் நன்மை செய்தாரு அதையெல்லாம் டெய்லி நன்றி சொல்லி இந்த வருஷம் முடிங்க. ஆமென்.
இன்னும் 1 month தான் இருக்கு இந்த வருஷம் முடிய. அப்ப நீங்க நன்றி சொல்ல கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு. அதான் சங்கீதம் 30 சொல்றோம். அப்படி எழுப்புங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, என்றென்றைக்கு துதிப்பேன், துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, ஆமென், துதிக்கிறோம் நாதா. அதே சங்கீதத்துல 7ஆம் வசனம் கூட, உம்முடைய தயவால என் பர்வதம் அப்படின்னா என் உடலை திடமாய் வாழ்வ திடமாய் நிற்க பண்ணினீர். ஆமென், திடமாய் நிற்க பண்ணினீர், திடமாய் நிற்க ஆமென் சொல்லுங்க. ஆமென், என் உடலை பாதுகாத்தீங்களே, உடலை பாதுகாத்தீங்களே, என் குடும்பத்தை பாதுகாத்தீங்களே, குடும்பத்தை பாதுகாத்தீங்களே, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றிப்பா ராஜா, சோர்ந்து போன நேரமெல்லாம் கை தூக்கினாரா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினே, சுகம் தந்து இதுவரை சொல்லுங்க, என்றைக்கு துதிப்பேன், சுகம் தந்து இதுவரை தாங்கினீர். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. இந்த வருடமெல்லாம் காத்தீரே, நன்றி ராஜா, இந்த வருடமெல்லாம் காத்தீரே, நன்றி ராஜா, புதிய வருஷத்தை காண செய்ய போகிறீர், நன்றி ராஜா, புதிய வருஷம் காண செய்வீர், நன்றி ராஜா. எத்தனை ஆபத்துல காப்பாத்திருக்கிறாரா. ஆமென். அன்னைக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். நம்முடைய லியோ, நம்மோட கூட இருக்கிற மானாமதுரை லியோ கார் எடுத்துட்டு போனா இங்க இருந்து எவனோ ஒருத்தன் வந்து பைக்கை வச்சு இடிச்சு காரு சுக்குநீரா போயிடுச்சு. இவனுக்கு ஒண்ணுமே வரல. ஆமென். லியோவுக்கு ஒரு ஆபத்து இல்லாம ஆமென் வெளியே வர்றான். ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் பார்த்து, எப்படா இப்படி சுக்குநீரா போன காருக்குள்ள நீ எப்படா பிழைச்சான்னா, அவன் நம்மளுக்கு நன்மை செஞ்சுட்டு போனான். ஆமென். நம்மோட கூட இருந்து எனக்கு உதவி செஞ்சுட்டு போனான். ஆமென். ஹalleluya, ஹalleluya. கைவிட்டாரா? கைவிடலையே. ஆபத்துல கைவிடாதவர். ஆமென். ஆபத்து ஆபத்து எத்தனை ஆபத்துல உங்களை காப்பாத்தினாரு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. விபத்துல இருந்து ஆபத்துல இருந்ததனால ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே, நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே, நன்றி. இப்ப கரங்களை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா, நன்றி அப்பா, அப்பா நன்றி சொல்றப்பா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. தேங்க்யூ அப்பா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. தேங்க்யூ அப்பா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே
எதிரி மேற்கொள்ள விடாமல் கை தூக்கி எடுத்தீரே. உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் எனக்கு சுகம் தந்தீரே. தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. என்னுடைய இந்த பர்வதம், இந்த உடல தயவினால திடமாய் நிற்க பண்ணினீ. என் வாழ்வ திடமாய் இருக்க பண்ணினீ. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆனந்த கடைசி எப்படி முடிக்கிறார்னா, என் புலம்பல ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணினீ. கழிப்பாக மாற எவ்வளவு நேரம் புலம்புனேன், ஆனா ஆனந்தமா மாத்திட்டீங்களே. அதனால உம்மை என்றென்றைக்கு துதிப்பேன். இந்த மாதமெல்லாம் துதிப்பேன், ஒவ்வொரு நாளும் துதிப்பேன், பாட்டு பாடி துதிப்பேன், நன்றி அப்பான்னு சொல்லுவேன். அப்படியே நன்றி அப்பான்னு சொல்றேன். ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து நன்றின்னு சொல்றேன். அப்பா ஆசீர்வதிங்க. இந்த மாலை வேளையில எங்களை தேடி வரலையா பிள்ளைங்க, உம்ம நாடி வந்திருக்காங்க. கையை பிடிச்சு தூக்கி விட்டு நடக்க சொல்லி கொடுங்க, நடக்க வைங்க, கரை சேர்த்து என் பிள்ளைங்களை வாழ வைக்கிறவர். தேங்க்யூப்பா, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எங்களுக்கு மழை வந்தாலும் அது சேதமா வரக்கூடாது. மழையால எங்களுக்கு சேதம் வரக்கூடாது. நன்றி அப்பா. கொடுத்த மழைக்காக நன்றி. தேங்க்யூ அப்பா. உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ அப்பா. மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். தேங்க்யூ. God bless you. ஆமென். உங்களை நான் வாழ்த்துறேன். மோகன் திடீர்னு ஏதோ முக்கியமான வேலையா சொன்னாரப்பா காலையில். ஆமென். நாளைக்கு வந்துடுவார் மோகன். கர்த்தர் ஆசீர்வாதம்.